புதியதொரு வீடு மகாகவி தூணா உருத்திரமூர்த்தியினால் எழுதப்பட்டது. மகாகவி ஈழத்தின் முன்னணி கலைஞர்களில் ஒருவர், கவிஞர். பாரதிக்கு பின்னர் தமிழில் நவீன கவிதையின் எல்லைகளை அகலப்படுத்தியவர்களில் ஒருவர். வள்ளி, கண்மணியாள் காதை, குறும்பா, வீடும் வெளியும் போன்ற பல கவிதை நூல்களையும் காவியங்களையும் யாத்தவர். ஆழமான மனிதாபிமானமும் வாழ்க்கையின் மீது உறுதியான நம்பிக்கையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் போலி ஆசாரங்களையும் நிராகரிக்கும் போக்கும் மகாகவியின் படைப்புகளில் காணப்பெறும் பொது பண்புகளாகும். அதனாலேயே அவை காலங்கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் புதியொரு வீடு நாடகமானது மீனவ குடும்பம் ஒன்றின் புயல் ஒன்றின் பின்னரான சிதைவு ஏற்படுத்தும் நெருக்கீடுகளையும் சவால்களையும் சாதாரண மானிடர்களாகிய அவர்கள் எதிர்கொண்டு வாழும் வாழ்வின் யதார்த்தத்தினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. அன்னம் தரிக்கும்படி அன்னம் தரிக்கும்படி காற்று மத்தாய் கடலை கடைகிறது, காற்று மத்தாய் கடலை கடைகிறது, காற்று மத்தாய் கடலை கடைகிறது, காற்று மத்தாய் கடலை கடைகிறது, காற்று மத்தாய் கடலை கடைகிறது. தத்தைதாம் ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ. சிறு நண்டு மணல் மீது படமொன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும், கடல் மீது இவள் கொண்ட பயமொன்று காணும். கடல் மீது இவள் கொண்ட பயமொன்று காணும். ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ. காலை தொடக்கம் கடலை பார்த்திருந்தால் வேலை ஒன்றும் இல்லையே மச்சாள் இனியமாக்கு. 7-8 நாளால் இதுவே கதை என்றால் வாழவுடன் நீ பொடியன வா வீட்டுக்கு. மேடொன்று பார்த்து குடிலொன்று போட்டுள்ளேன். பள்ளிக்கூடத்தில் இனி படுப்பதற்கு தேவையில்லை, கோயிலே கஞ்சி குடிப்பதற்கும் தேவையில்லை. புண்ணியர் சொன்னார், புதிதாக கட்டுவது திண்ணமா, 100 குடிசைகள் நமக்கென்று. அப்ப பிறகு பாணிருக்கு வாங்கியது பச்சடியின் நான் அரைச்சு ஏனாச்சியும் இருக்கேன். வா வீட்டுக்கு. வீடுகளும் வாசல்களும் மெய்யோ, வேறு வழி காணவில்லையே. ஐயோ, கூடி வாழ்ந்த கூடு குலைந்ததே, குலைப்பதும் ஒரு தெய்வம்.
வாசல்களும் மெய்யோ வேறு வழி காணவில்லை ஐயோ கூடி வாழ்ந்த கூடு குலைந்ததோ குலைப்பதும் அவன் செயலோ கதைக்கும் கதை இதுவே. போ எழுந்து வீட்டுக்கு. முன்னால பக்கத்தில் சந்தியா பிள்ளை சடலம் ஒதுங்கியதா? ஐந்தாறு பேராம் அலுப்பாந்தி பக்கமாய் வந்து மிதந்தவங்கள். பாகக்கரையோரம் இந்தியாக்காரர் 20 பேர் தண்ணீரில் சேர்த்து சிதம்பி வந்து சேர்ந்தாராம் காலமே. அண்ணன் தான் இல்லை, அடுத்தவர் யாவருமே வந்து விட்டார்கள். படிவாச்சவமாக என்ன செய்வன் நாங்கள்? இருந்தென்ன எழும்பன் பாடி பிள்ளை வீட்டுக்கு. வாயில் விரல வச்சு சூப்புதடி உன் குழந்தை. சூழ் கொட்டி வேப்பங்கிளையில கட்டிவிட்ட ஏனையில ஈரமா போச்சு துடுப்பு. வேற இதை மாற்று. இது என்ன வராததுகள் வந்தது போல. இந்த இதுல 2 பார்சல் இருக்கு, எடுத்து போ. குந்தாத மீண்டும் எழுப்பு. எங்களுக்கு சாப்பாடு சாப்பாட்டு பார்சல் அதுதான் தர வந்தன. வானில் கொண்டு வழங்குகிறார்கள் வேற்றூரார். உதவாதே சாப்பாடு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். மற்றவர்கள் துன்பத்தை கண்டு துடிப்பவர்கள் மனிதர்கள். சாருங்கோ இங்க தரப்பட்டது அன்போடு. வேண்டாம் என நாம் விடுதல் சரியில்லை. இந்த 2ம் இவருக்கு இருக்கட்டும். இன்னும் 1 வேண்டும் எனக்கு. இந்த 8 நாட்களாக எமது கடற்பரப்பில் ஒற்றை சதுர அடி கூட ஒழியாமல் தேடல் புரிந்து திரிந்த விமானங்கள் காலையுடன் கடமை முடிந்தது என்று சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டனவா? இன்னும் சவங்கள் இருக்கும் என எண்ணுவதில் புண்ணியம் இல்லை. புறப்படும் மயிலே. தூரத்தில் இருந்தும் துயரை அறிந்ததும் ஓரத்தில் வந்து உதவி புரிந்தார்கள் வாரப்பாட்டோடு மனிதர்கள். வாழ வல்ல ஒரு உலகை கண்டோம் புயல் ஒன்றின் ஊடாக. நல்ல மனமாய் மணக்கிறது. நன்றாய் தாளிதம் போட்டா தருமத்தில் தாரவனம். சும்மா அலம்பாத, சோத்து கதையை விடு. நம்மால் இயன்ற அலுவல்களை நாம் செய்வோம். கண்ணாத்த என்ன மாசிலனோடு மயிலியோடும் நீயும் போயிரு கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டில். நிச்சயமா மயிலி எலும்பு பிள்ளை போகலாம். இன்னும் அழாமல் எழும்பு. கடவுளே, போகாத வழி மீது யார் போயினார்கள், கொல்லாத வழியே யார் எண்ணினார்கள், ஆகாத சேலொன்றை யாரே புரிந்தோ, ஆகாத சேலொன்றை யாரே புரிந்தோ, அலை மீதில் புவர் நீரை உடவே அறிந்தோ, அலை மீதில் உவர் நீரை உடவே அலைந்தோ.
வீசினாலும் இயலாது தரவன்று கடல் கூறலாகும். உள்ளோடு வெளியேறி வலை வீசினாலும் இயலாது தரவன்று கடல் கூறலாகும். ஒருவேளை முகில் கேறி ஒளி வந்து வீசும், ஒருவேளை முகில் கேறி ஒளி வந்து வீழும், ஒருவேளை துயர் நீள உயிர் வெந்து சாகும், ஒருவேளை துயர் நீள உயிர் வெந்து சாகும். ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ, ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ, ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ, ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ. ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ, ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ, ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ, ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ. வெள்ளி சிறியன ஏழையேலோ, ஏழையேலோ, நிறைந்த கும்மீருக்கு ஏழையேலோ, ஏழையேலோ, புள்ளி எழுந்து வந்து ஏழையேலோ ஏழையேலோ முடியின தள்ளி விட்டோம் ஏழையேலோ 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 தத்தை தாம் ஏழையேலோ, 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 ஏழையேலோ தத்தை தாம் ஏழையேலோ. சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கேறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். போத்தால் மச்சால் புறப்பட்டு விட்டேன் நான். ஆக பயந்து கிடக்கிறது ஆம்பளைகள். போவேன் என நீ புறப்பட்டால் நான் சொல்லியாவது என்ன தம்பி? அதற்கென்ன, சென்று வா. காற்றோ ஒரு மாதிரியாய் கனக்கிறது. நேற்றைக்கு வெயில் நெருப்பை போல் கொட்டியதும் ஏதோ ஒரு மாதிரியாய் இருந்தது. சாதாரண நாள் இதுவல்ல. ஆதலினால் தானே அவசரமாக போகிறது. இந்த பொழுதில் இருந்த வலைக்கெல்லாம் சந்திக்கும் பாறை சரியாய் தெரியாதே. வந்த பிறகு வடிவாய் பார்ப்பாய் நீ. பாறை திரளி என பார்த்தால் முடியும். ஊரை முழுதும் ஒருக்கா போய் பார்த்து வா. யாரும் அசையில்லை. இன்று பெருந்தோண்டில் போனால் பிழை என்று சொன்னார் புதியரப்பா. ஏனா எனக்கு தெரியாது. அவருக்கு 97 வயது. தொடர்ந்து இன்னும் தண்ணீரிலே போயிறங்கி தமது பறிமுற்றும் நிறைத்தே வருவார். முதியவரை அற்புதம் என்று அனைத்தூரும் போற்றுது. நீயும் அவருடைய சொல்லை நினையாயா? மச்சாள், அடுப்படிக்குள் மட்டும்தான் உன் வேலை. கொன்னரை போல் மறுமொழிகள் கூறுகிறாய். பெண்களுக்கு புத்தி பிடரியிலே என்பீர்கள். பெண்களுக்கெல்லாம் குடுமி பிடரியிலேயே. உச்சியிலும் இப்போதுள்ளது தெரியாது. அச்சா, அதுமைதான். ஆனாலும் மச்சாள், கச்சானி கஞ்சி கரையோடு நின்று விட்டால் மச்சன் தான் வாழும். மனுஷர் அழிவர். மிச்சம் பிறகு. விரைவாய் திரும்பிவிடு.
சின்னையா சின்னையா, இங்கே திரும்பி வா. பின்னால் இருந்தேன் அழைக்கிறாய் போனவரை. என்னடா நம்பி, எதற்காக கூப்பிட்டாய்? என்னோட நம்பி இவன் விடுவாவா உன்னை உயரில் கடலில் பூவதற்கு? கையிலே என்ன கதறுது? நான் ஒரு நாள் சொன்னேன், தருவான் விசயன் என்று தந்தான். அவரின் தகப்பனார் ஏசாரே? ஏசுவார் தானாம், அதற்கென்ன என்று சொன்னான். ஆசை மிக உனக்கு, ஆதலினால் இன்றிரவு வைத்திருந்து விட்டு விடியும் முன்னர் கொண்டு வா, சத்தமிடாமல் என்று தந்தான். சரிதானே? போட்டொரு காட் பார்த்தேன், புயல் என்று சொல்லுவது கேட்டு பாருங்கோ. மறுபடியும் கூறுகிறோம், வங்காள பக்கம் வளர்கின்ற காற்றமுக்கம் எங்கள் வடக்கு கிழக்கு கரை இடத்தை பாதிக்கும் என்று பயப்படுதல் கொள்கிறோம். சீதள காற்று, சிறு தூற்றல், காலையிலே பாதி பகலில் புயலாய் பரிணமிக்கும். ஆறும் கடல் போதல் ஆகாதென அரசின் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இனி மாப்பிள்ளை என்ற படத்தில் மதிவதனி சோப்பு நுரைக்கும் என பாடல் உடன் தொடரும். போனார் பிள்ளை என்று சொன்னார் புதியரப்பா, ஏனென்று கேட்டுவிட்டா இல்லை? திறம்பாட்டு சோப்பு நுரைக்கும் சுகுணா உண்மேனியிலே. சாப்பிடவும் இல்லை சரியாய் அவதியிலே. குளையல் இருக்குது, கொண்டு வரவே. பெண்டுகளுக்கு பெரிய பொருள் சாப்பாடு. கொண்டு அமைச்சான். பிறகு ஒரு கோப்பை திண்டுதான் பார்ப்போம். சிறந்த திறம் துவையல். மையுண்ட நடுங்கண்ணாத்த, வாவன் நீ உள்ளுக்கு. இல்ல, செய்யுங்க நீங்கள் உங்கள் செயல்களை. நான் இப்போ கையில் ஒரு அலுவலா கரைப்பக்கம் ஓடி போறேன். மெய்தானே? பிறகு வார விடியட்டும் கொஞ்சம். என்ன ஐயோ, நீயே தம்பி, நான் அவன் என்று இல்லை நச்ச. எத்தனை வரியமாச்சு எனக்கென்ற அவன் நினைப்பு சத்தியமா இன்னும் சரியா மறக்க இல்லை. அண்ணனை உரிச்சு வச்ச தம்பினி 2 பேரும் அப்பனை உரிச்சு வச்ச அப்படியான தோற்றம். நீ என்ன சொல்கிறாய் மை? நிற்பான். உங்களோட நான் என்ன கடிக்க பார்த்தது ஒழுங்கையில சொல்ல வந்த. அது சரி, வேட்டைக்கு போகவில்லை வழியில என்று நீயும் வீட்டோடும் இருந்து விட்டாய். வேலையில் இருக்குந்தானே. ஜீப்பில் பீக்கர் பூட்டி போலீஸுகள் சொன்னதெல்லாம் கேட்டு எப்படியும் கிடக்கட்டும். அதுகள் நீ நல்லா சாப்பிடு தம்பி, நான் வாரேன். சனியனுகள் தரித்திரங்கள். கோப்பையை கொண்டு அவன் கழுவ. இருக்கட்டும் மச்சால், தண்ணி சொட்டு சொன்னதா மச்சால்? கோப்பையை கழுவ எனக்கு தெரியாதா? அதற்கென? அப்ப சரி, நீ கழுவு. கோடை கொடும்ப நீர் குளிரையஞ்சி ஓடி புறத்தினில் உறங்கி விடலாமோ? ஆடை களைந்து தலை மீதினில் அணிந்தோம், ஆடை களைந்து தலை மீதினில் அணிந்தோம். அளக்கடல் தயிரென கடைய வந்தோம், அளக்கடல் தயிரென கடைய வந்தோம். ஏலேலோ தத்தை தாம் ஏலேலோ, ஏலேலோ தத்தை தாம் ஏலேலோ, ஏலேலோ தத்தை தாம் ஏலேலோ, ஏலேலோ தத்தை தாம் ஏலேலோ.
விடலாமோ வாரும் கடல் முழுதும் முடிவலை வீச பாடும் திரண்டகலமும் பகலும் ஆகும் பாடும் திரண்டகலமும் பகலும் ஆகும் பாரும் கிழக்கில் ஒரு வெள்ளியொளி வீசும் பாரும் கிழக்கில் ஒரு வெள்ளியொளி வீசும் ஏலேலோ தத்தை தாமேலேலோ 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 ஏலேலோ தத்தை தாமேலேலோ. மச்சாய் மச்சாய் ஒரு கால் மரப்புலம் போய் வார புண்ணியரை கண்டு புதுச்சங்க காரியங்கள் கொஞ்சம் கதைக்க கிடக்கு. கொடுப்பதற்கு பஞ்சி அரசார் படவில்லை. நாங்கள் தான் எங்களுக்குள்ளே இழுபறிகள் 100 பட்டு சங்கம் முழுதும் சரிஞ்சு விழச் செய்கிறோம். ஊருக்கு முழுதும் ஒரு சங்கம். நீ தானே வேர்க்க ஒருவன் அதற்கு விழல் கதைகள் கூறுகிறாய். நாமெல்லாம் கூடி ஒருபட்டு 100 முறை நடந்த நோன்பால் அல்லவோ அன்றைக்கு எமக்கும் அவருக்கும் புதிதாக வீடு கட்டி தந்து மிஷினுக்கு காசு தந்து பாடுபடும் நாமே பயன்பெறவும் செய்தார்கள். விற்பனை செய்ய விரைகிற பேண்ட் ரெண்டும் கற்பனைக்கான கரும்பு கவுன்மெண்ட் காசு இல்லை. மச்சாள் இன்னும் கடன் கிடைக்கும். நாம் முயன்றால் ஐசுக்கு ஓர் ஆலயமைய நாம் புண்ணியற்பால் நைஸாக பேசுவது நல்லதல்ல. என்ன மச்சான், நான் போயிட்டு வார். புறப்பட்டு விட்டாயே. இன்றைக்கு ஒரு நாள் இருந்து கதை பறைய. ஒன்றைக்கும் ஹேரோ வெற்றி அலுவலிலோ ஓடி திரிந்தால் உனக்கு கிடைக்காது. ஆடுமே சும்மா அவன் ஒருத்தன் குடுமி. உனக்கும் ஒரு வெட்டிருக்குந்தானே. விடு விடு, சும்மா சிரிப்ப. ஒரு காரணம் இல்லாமல் காரியங்கள் எதுவும் நடக்குமே. ஏன் காரணம் இல்லை, உனக்கு அது விளங்காது. ஆரடி மயிலி, இந்த பொடியனின் பகுதி பேச்ச. ஒரு காரியம் நடந்தால் காரணம் எதுவும் இராதே. பின்ன ஊரில் அவ்வப்போது பேசினால் உண்மை கொஞ்சம் சேராமல் இருக்கும் என்றோ சொல்கிறாய். உங்க புகை இருக்கிறதோ அங்க போய் பார், நீ நெருப்பு இருக்கும். புகை என்று பனியை கொண்டால் எங்கே போய் நெருப்பை காண்பாய்? வகையாக பேசுகிறாய் வல்லவி. கழுத்தில் ஏதும் நகையின்றி திரிந்தால் மட்டும் போதுமே நமக்கு. தெய்வி நகையோடும் நளினத்தோடும் நேற்று பேசினால் கேட்டேன். மிக என்றே சொல்லுவேன் நான் அவள் கூற்றேன். எனினும் மெய்யே உண்மையே என்னிடம் ஒளியாம சொல்லவில்லை. புண்ணியம் கிடைக்கும், நல்ல புத்தியும் சொல்லுவேன். மையுண்ட நடுங்கண்ணத்தை மறுபடி தொடங்கி விட்டாய். பொய் கொண்டு திரிவாரோடு போய்விடு நீயும். ஓடு. நெய்யுண்ட நெருப்பில் மறுபடி நெய்யையே விடுகிறாயே. மாசிலன் உன்ன மனைவியை போல் பார்க்கிறான். மாசிலன் உன்ன மனைவியை போல பார்க்கிறான். மாசிலன் உன்னை மனைவிய போல பார்க்கிறான். மாசிலன் உன்னை மனைவிய போல பார்க்கிறான். பேசுகிறார் பிள்ளை இது போல. நான் சொன்னேன் மாசிலன் உன்ன
மதனிய போல் பார்க்கிறான். பேச்சு என்ற லேனா பார்த்து பேசுகிறான். காட்சி கொடுக்கிறான். அவ்வளவு என்று சொன்ன. ஆச்சரியமா இல்லையே அவ என்ன பாக்கினான். பின்ன ஏன் அந்த பொடியன் இன்னும் முடிக்காமல் இருக்குது? பின்ன ஏன் அந்த பொடியன் இன்னும் முடிக்காமல்? பின்ன ஏன் இந்த பொடியன் இன்னும் முடிக்காமல் இருக்கிறான்? என்ன இல்லை கேக்கினா மாயன் கடலில் மடிந்து வரியங்கள் ஏழாச்சுதில்லை. இன்னும் ஒரே வீட்டில் அண்ணன் மனைவியுடன் ஏன் இருக்கிறான்? மாயன் கடலில் மடிந்து வரியங்கள் ஏழாச்சுதல்லே. இன்னும் ஒரே வீட்டில் அண்ணன் மனைவியுடன் ஏன் இருக்கிறான்? அண்ணன் மனைவியுடன் ஏன் இருக்கிறான்? அண்ணன் மனைவியுடன் ஏன் இருக்கிறான்? என்ன இல்லை கேக்கினா நான் என்னத்தை சொல்லு? நீ ஏன் கணக்க கதைக்கிறாய் கண்ணாத்த? என்னை அவர் முடிச்ச காலத்திலிருந்து நானும் அவரும் அக்காளும் தம்பியும் போல் இருக்கிறோம். அது உனக்கு நன்றாய் தெரியும். தெரிந்து கொண்டும் ஒன்றும் தெரியாதவள் போல் உளறுகிறாயே. எனக்கு தெரியாது. மற்றவர்கள் என்னவும் சொல்வர். எனக்கு அதுகள் சுட்டுவிடும். அன்றைய காட்டில் இருந்து 6 மாதமாய் அழுதாள். நான் கண்ட மற்ற கண்டவையோ என்ற மனுஷன் இறந்ததற்கு 7 மாதம் அழுத. எனக்கு மனமிளகல். விடாமல் திவசங்கள் மாலயங்கள் செய்கிறார். இதுகளை நான் விட்டுவிட்டேன். நினைவு பொய்யுக்கு இருந்தேன் நடுக புலம்புவான். சாகையிலோ நீயோர் சிறுபெட்ட. இப்போது ஆக வயது 28. அடிச்சாமம் நீ பிறந்த போது என் வயிற்றிலே செந்திருவுக்கு 9 மாதம். 1 மாதம் மூத்தவள் நீ. போய்விட்டால் அந்த பொடிச்சு. உனக்கும் இப்படி ஆயிடுச்சு. எங்களுக்கு அளந்தளவு அவ்வளவு. மூளையில சும்மா முடங்கி கிடவாமல் ஆள பிடியன். அதில பிழை இல்லை. கூவாதிருக்குமே கோழி, அணில் குஞ்சு தாவாதிருக்குமே மரக்கொப்பில். நீ ஏன் கடல் போல கத்திராய் கண்ணாத்த? பின்னான பேச்ச விடு கொஞ்சம். வீட்டு போ. வாழும் வயதில் வறண்டு கிடக்கிறது. வேலைக்கு வேலை விருந்து படைக்கிற கேளனொருக்கால் சடங்கோ குடங்கோ நடந்து விட்டால் ஊர் பிறகு நாய் என்றும் பாராது. நானே அவனை இதொருக்கா கேட்கிறேன். கண்ணாத்த கண்ணாத்த, உன்னான இந்த கதையில் கதைப்பதென்றால் நீ இனி உள்ள வர வேண்டாம். ஓஹோ, உன்னான உனக்காய் ஏது செய்வேன். ஏதேனும் இன்று வரையும் நடந்திருந்தால் ஏதோ அவன் செயலால் ஏதும் பிடித்திருந்தால் தீதில்லை சொல்லு, திறம் மருந்து நான் தருவேன். காதோடு சொல்லு, கதைய வழிவிட. கோதாரி வந்து குறுக்கால போறவளே, சோதான நெல்ல தொழில் பார்க்க வந்தாயோ? மூதேவி, சூர்பனகை, மூலி அலங்காரி. அல்லது நீ ஆள அவன் பாட்டில் விட்டுவிடு. மெல்ல நடந்து என் வீடு வந்து விடு. உன்ற அழகுக்கு உலகம் மயங்காது. எப்படியோ நாங்கள் இருவருமா வாழ்ந்துடலாம். குடிகாடி என்ன
ஆடை உடைக்கும் அளவுக்கும் மானமில்லா தாடகை போடி. பாப்பம் இருக்கும். சரவணியை சாக விட்டு வாடகைக்கு 50 ரூபாய் மணியருக்கு என்னடி சொன்னே? பாப்பம். ஓடு ஒழுக்கம் இழந்தவளே. அடியே, அப்படி சொல்லக்கூட நீ வஜுவா என்பது தெரியும் தானே? விஜயரே இருந்து பாப்பா. மாசிலன் உன்ன மனைவியை போல் பார்க்கிறான். வருவான வெளி மீது புயல் வந்து சூழும், வெறி கொண்ட புயலின்று கரகங்கள் ஆடும், நிலை மாறு படநூறு சுழி வந்து சூழும், நிலையான தரை நீரில் இலை போலிடாடும், நிலையான தரை நீரில் இலை போலிடாடும். ஏலையேலோ தத்தைதா ஏலையேலோ, ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ, ஏலையேலோ தத்தைதா ஏலையேலோ, ஏலையேலோ தத்தைதாம் ஏலையேலோ. மயிலி, என்ன இந்த மத்தியான வழியிலங்க வெயிலில் நடந்து வந்து வெறுமனே அழுது நின்றாய்? அயலவள் யார் மீதும் அநியாயம் பேசினாளோ? உயிர் உள்ளது இன்னும் இந்த உடம்பிலே, ஆதலால் நான் அழுவதை தவிர வேறு ஆற்றிதற்கேது உண்டையா? இதற்கு குளம் உண்டு, விஷற்கதை பேசுகிறார். மயிலே, கோயிலை வந்து வந்து கும்பிட்டு போவதொன்றும் தீயது அல்ல. ஆனால் தினம் தினம் அழுதல் வேண்டாம். மாசிலன் மாசில்லாதான் வராதி ஒரு இடைஞ்சல் கூட. மாசிலன் உதவிதானே, மற்றவர் விரும்பவில்லை. ஆசையும் நமக்குள்ளதாம், அப்படி கதைக்கிறார்கள். மையுண்ட நெடுங்கண்ணிக்கு வாயில் அவல போட்டால் பொய்யென்றுள்ளதையெல்லாம் புகழ்வாய். அவளை தள்ளு. எண்ணெய் விட்டு என்னாலும் இக்கோயில் விளக்கை ஏற்ற உன்னை விட்டு ஒருத்தர் இல்லை. ஊரவரும் அறிவர் உன்னை. தன்னை ஒத்தவள் நீ என கருதுவாள். நெடுங்கண்ணாத்த என்ன சொன்னாலும் என்ன, எழுந்து போ, போதும். உங்களைப் போல் பலர் இந்த உலகத்தில் இருந்தால் சங்கடங்கள் ஒன்றுமில்லை, சாமியும் தேவையில்லை. எங்களின் வில்லங்கங்கள் அறிபவர் எவரும் இல்லை தங்களை தவிர. தங்கள் தயவிற்காய் வந்தேன். சொல்லேன். ஊரவருக்கு பேச உரிமை உள்ளது. எனது பாரத்தை தாங்கும் பொறுப்பு இவருக்கே.
இன்னல் இழக்கு வருதல் இவருக்கே என்னால. இனிய வசனங்கள். அதனால் எல்லாம் சரியென்றாமே எம்மே. ஏதும் குறைகள் இல்லாமல் உம்மை காப்பாற்றி வந்திருக்கிறான் வடிவா. அது போதும், அது போதும். ஆயினும் நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள். தங்களின் மடத்தில் சமையற்பணி செய்து எங்கள் வளவை வயிற்றை கழுவ என்னை விடுங்கள். மயிலே, நீ என்னை ஏதோ பேசுகின்றாய். உன்னை நான் அங்கே அடுத்தல் உதவாது. செத்து விட்டால் இல்லாய். புதல்வர் பிறவூரில் உத்தியோகத்தில் இருந்தபடியால் ஓய்வுப்படி ஒன்று ஒழுங்காய் வருகிறது. ஆய்விட்டதெல்லாம் அடங்கி போன எங்களுக்கு மடத்தில் இடம் உண்டு, உங்களுக்கு இல்லை. நீ உடனே வீடு போய் மாத்திரனை காண வர சொல்லு. பின்னேறம் இந்த வயதில் மடத்தில் இருப்பானே. கண்ணாத்தை போல கறிவிச்சும் வாழ்ந்துடலாம். கண்ணாத்த சும்மா பகல்ல கறிவிப்பாள். உன்னான இவ்விதமாய் உரையாடு. மச்சான், மச்சான், இந்நேரம் எதற்கு இங்கே வந்தாய் நீ? மன்னவன் அங்கே பசியால் மடிகிறான். நானும் பசியால் நடக்க முடியாமல் ஓடித்தான் வந்தேன். ஒரு கால் நீ வந்து பார். போ மயிலே, போ. புலம்ப பொழுதில்லை. பூசை முடியும் வரை பொறுத்து நிற்போம். அண்ணன், நம் கோயில் அடைக்க கதவில்லா காரணத்தால் மச்சாலும் கரைய கழுவாமல் அப்படியே வைத்துவிட்டு நடந்து விட்டால் இப்பக்கம். என்ன பகடி இதுக்குள் விடுகிறாய்? அண்ணன், உண்டியலில் உள்ள ஒரு பணத்தினை ஒரு தொகையினை ஐயரிடம் சொல்லி அசைக்க முடியாத கேட்டுகள் போட்டு கிராவி அடியுங்கள். அதுதான் இப்ப எங்கும் நடக்கிறது. மச்சாலும் தேவைக்கு மாட்டாக கும்பிடுவா. புண்ணியம் உண்டு. பொறுதம்பி, ஒன்றுகள் ஊர்வாயை மூட உலை முடியில்லை. அப்போ நீரின் மேல் நடத்தல் இயலாது. இவருமே பேசி வரும் சம்பந்தம் எல்லாம் புரட்டி விட்டு லேசாய் திரிந்து விடுவார். அண்ணன், திருமணத்தை கொள்கை அளவில் ஒப்புக்கொள்வேன். மரப்புலத்து புண்ணியரை மேய்த்தல், புதியதோர் கட்டடத்தில் தண்ணீரை கட்டிப்படுத்தல், படகிணக்கல் மாற்றுறுப்புகள் வலைகளை வாங்கி விற்றல், கூட்டங்கள் போட குளறி ஒலிபெருக்கி கொண்டு திரிதல் எனும் கொள்கையோடு இருக்கிறாய். வீட்டிலே நிற்க விடாமல் ஒரே அலுவல். வீட்டெண்ணம் சிறிதளவு வேண்டாமே. தம்பி, மாட்டு எண்ணாமல் மறுமொழி என்று சொல்லு. ஊர்வாயை மூட உலை மொழி ஒன்று உண்டு. கண்ணாத்தை வாய்க்கும் கதவு கிடைக்குமே. ஆரும் கதைத்தால் கதைக்கட்டும். அண்ணன், வஞ்சகம் இல்லாதவரை அசைக்க இயலுமே. ஏன் இயலாதப்பு? ஏன் இயலாது? மயிலி என்னை வந்து தான் இனி எங்கள் மடத்தில் தங்குவதற்கு கேட்கிறாள். என்ன? அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஏன் நீ மடத்தில் இருப்பான்? மயிலி, நான் இருக்கும் வரை இதை நடக்க விட. என்னுடைய வீட்டில் தனியே இருக்கிற மன்னவனையும் வருவீர்கள் என்னோடு. மோசலன் என்று மனுஷர் கதைத்தாலும் என்றோ ஒரு நாள் இது நடக்கும். தின்று விட்டு திமிரில் அவளை என்ன செய்ய நினைத்தாள்? சிதறி விழுவானே. கொண்டு விடலாம். கொடுமையடா பெண்டங்கள். என்ன ஏதோ பேசுகிறாய்? கண்மண் தெரியாது உளராதே கண்ணாத்தை. மயுண்ட நெடுங்காலத்தை நீ வாய அடக்க வேணும். தெய்வங்கள் இருந்தால் உன்னை நாக்குத்தான் அழுகி போகும். ஐயகோ, இது என்ன கூற்று? மயிலி, செய்வதற்கு அதிகம் உண்டு. சிறுபொழுது அமைதி வேண்டும். சிறுபொழுது அமைதி வேண்டும். ஓம் 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 மமோபாத்த சமஸ்த துருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ததேவ லக்ஷ்மணம் ஸ்வரம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தேவபலம் ததேவ லக்ஷ்மீபதே. மறந்து விடுவோம் சொன்ன வார்த்தைகள் பலதினார்கள். துறந்தவன் சிலதை என்ற முறையில் சொல்கிறேன்.
மையுண்ட நெடுங்கண்ணிக்கு மாசிலன். மாசிலன் மேல் மையங்கள் உண்டென்றால், மாசிலன் மேல் ஐயங்கள் உண்டென்றால் அது இந்த உலக இயற்கை. மறைக்காடர் அண்ணி என்றால் மகான் தானே. நீ என்றாலோ இரக்கம் இல்லாமல் என்னை ஏசுவாய். இந்த உலகம் எல்லாம் கதைக்கிற கதையைத்தான் நான் கதைத்தேன் தம்பி. நீ போய் கதைக்கிற கதை என்றோ இந்த ஊர் கதைக்கிறது. கோலை உதைத்து நீ பிறந்த வேளை ஊ என குளற நான் தான் அதை போய் உன் அப்பனுக்கு சொன்னவள். உனக்கே இன்றைக்கு இந்த அவ பெயர் சொல்லு பாப்பா. அதைத்தான் நானும் கேட்பேன். ஒருவனும் ஒருத்தியும் போய் ஒரு வீட்டில் வாழும் போது இருவரும் உறவுள்ளோர்கள் எனவே இவ்வுலகம் அழி. இரவிலே வெளிவரான திண்ணையில் இருந்தால் என்ன? சரியாய்த்தான் நடந்து கொண்டேன். சரியாயே நடக்க வேண்டும். சரியான கேள்வி. முந்தி சக்கரத்தரமில்லை. சரி என்றால் என்னவென்று சரியாக விளங்கவில்லை. சரி கேட்டுக்கொண்டு தக்கதோர் முடிவை கூற. இறந்தவர் இருக்கின்றார் இம்சித்தல் நியாயமில்லை. இறந்தவர் பல்லாண்டின் முன் இறந்தவர் ஆதலால் இல்லறம் செய்தல் அநீதி இல்லை இருப்பவர். இதற்கு சட்டமிடம் தரும். சைவம் கூட அசைவம் என்று இதை கூறார். அண்ணருக்கு ஒரு துரோகம் அண்ணல் அறம் என்றா சொல்கிறீர்கள்? அண்ணரோ இறந்து விட்டார். அண்ணரோ இறந்து விட்டார். இறந்தவர் இல்லையாவார். இல்லையானவர் எவ்வாறாய் அண்ணராய் இருத்தல் கூடும்? மறைக்காடர் அண்ணன் நல்ல வழக்கை போல் உரைத்து விட்டார். பிழையினை சரியே என்று சட்டங்கள் பேசுந்தானே. பிழையினை கடவுள் செய்தால் சரியாக்கல் மனிதன் வேலை. அழைதல் ஒன்றில்லை தங்கச்சி. அழுத கண்ணால் களவினாய் முகத்தை. அண்ணன் கற்புக்கோர் இழுக்கில்லாமல் முழுவதும் சரியா செய்து முடிக்கலாம் என்கிறாயோ? ஆற்றலும் அறிவும் கொண்ட ஆண் பிள்ளை. மற்றவர் போல் சீற்றமும் சிலிர்ப்பும் இன்றி சிந்திக்க வல்லவன் நீர். காற்றினால் உழைக்கப்பட்டு கழுத்தினை குனிந்து சாம்ப நேற்றைய மழைக்கு வந்த நெடும்புள்ளோ நாங்களப்பு. வேருக்குள் உறுதி கொண்ட வேம்புகள் மனிதன். மெய்யே, ஊருக்கு 100 வீடு கட்ட நீ உதவி செய்வாய். யாருக்கும் அன்பு செய்வாய். அவள் என்ன அழகா இல்லை? யாருக்கு பூச்சி இருந்தாலும் நமக்கு ஒரு மாலை தானே. இதுவரை விலகி நின்றேன். இனி போதும் என்பதே என் புதுமொழி. போவாய், இன்னொரு பொழுது காண்போம். விதிகளை புதிது செய்தல் வேண்டும் என்கிறீர்களா? அதற்கென்ன மறைக்காடன முடிவினி அவன் இப்போதே உரைக்கட்டும். கொஞ்சம் தீரும். கொஞ்சம் பொறுப்போம். நாங்கள் இருக்கிறாள் குமரி போல. இவளை நான் கொண்டு வார். சாப்பிட வேண்டும் என்றாய். சரி வீட்டவாவன் கூப்பிடு பொடியனை. இந்த குச்சொலிங்கில வந்தான் ஆளையே காணவில்லை. அதோ அந்த காரை பெச்சியோடு நிற்கிறான். வீட்டு ஓடு. சுடமணல் ஓடு தம்பி. சின்னையா
சின்னையா காரைப்பழம் இந்தா. நீயும் இது தின்னலாம் அம்மா. திறம் பழங்கள் மன்னவா. கால எழுந்து வந்து கண்ணிறைந்த சூரியரே, கால எழுந்து வந்து கண்ணிறைந்த சூரியரே, மால இறங்குகிறீ நாலு பணம் காணுமே, நாலு பணம் காணுமே. கால எழுந்து வந்து கண்ணீரைந்த சூரியனே, மாலை இறங்குகிறே நாடு பணம் காணுமே. ஏலோ 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 சுற்றி குழந்து வந்து சுண்டிருக்கும் காற்றுகளே, பற்றி பிடித்த ஒரு பாறை படக்கூடாதோ, ஆடி அலைத்திருக்கும் கண்ணுடைய தண்ணீர் ஓடி கழித்து விட்டோம் அண்ணாங்கு பார்த்தெழுந்த தண்ணீருக்கும் பெண்களியே உண்ணாவிருங்கள் உத்தரவு போடுமையா, நீ கடலமது சிறிய ஏலோ 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 உய்வோம் முழுதும் ஒன்றுபட்டு நின்றதுண்டு, உய்வோம் என்றூர் முழுதும் ஒன்றுபட்டு நின்றதுண்டு, வலைகளுண்டு நாளை நம்பசமே, நைலோனில் 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 வலைகளுண்டு நாளை நம்பசமே. வானொலி இன்றும் வாங்கி வந்திருக்கிறேன். ஏனடா விசேனுக்கு இந்த வேலை? அவருடைய அப்பா அவரை ஏசுவாரல்லோ. ஒரு கற்கொட நீ இன்று மட்டும் என்று அப்பா தானே அப்படி சொன்னவர். எங்க அதனை எப்படி கொண்டு வா. திருச்சியில் தேவரம் தான் நடக்குது. சென்னையில் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? என்ன ஒன்றுமே விளங்கவில்லை. பொன்னியான தமிழாய் கிடக்குது. இசையோ ஓரளவு இனிக்கிறது. உருகி உருகி பாடுகிறார். ஏன் உருகுகிறார்? எதற்கு உருகுகிறார்? இன்னும் அங்க இதுதான் நடக்குது. சின்னையா நீ திருகினை திருப்பு. ಭಾವಿ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತರೇ, ಯುವತಿ ಯುವಕರೇ, கொழும்புல கொலைதான் நடக்கிறதோ? கண்மணியே நின்னுடைய கருத்துள்ள விழிவீச்சு கிடைக்கப்பற்றேன், பெண்ணழகு முழுதும் ஒரு கணப்பொடுதில் தாக்கியது பீந்து போனே. பழுதில்லை பழுதில்லை பாடுவதாரோ? உண்ணுதற்கு மனமில்லை, உறங்குதற்கு வழியில்லை,
அலைகின்றேன் நான். எண்ணம் என்ன எவ்வேளை இங்க நம்மோர் சுழலும் தேனே. என்ன எல்லாரும் இருக்கிறீர்கள் பேசாம? எல்லா அடுக்களும் முடிந்ததே. ஓமோ வந்துவிட்டேன் நான். வாருங்க வாருங்க. தடுக்கங்க. வேணுமே வாழைப்பழங்கள் எல்லாம் இருக்கு. உண்டு உண்டு. ஊதுபத்தி உண்டு உண்டு. வெத்திலை உண்டு உண்டு. சரி, இலைய போட்டு சோத்தப்படைய சொதியும் அடுக்கவே. பாயாசத்தோடு வடையும் மணக்கிறதே. ஓ எஸ், வடைதான் வடைதான். நீ நண்டை போல் ஊர்ந்து தெரியாத ஒரு புறத்தில் கொஞ்சம் இரு. பாருங்கள் இங்கே வடிவா இருங்கோ. அவர் பாருங்கள் இங்கே பகருங்கள் நான் கூறுவதை. அரிய குட்டியின் அன்பு புதல்வன் மாசிலனெனது மணவினை கூற்று. அரிய குட்டியின் அன்பு புதல்வன் மாசிலனெனது மணவினை கூற்று. வடிவேலாயுதருடைய புதல்வி மயிலாம்பிகையின் மணவினை கூற்று. வடிவேலாயுதருடைய புதல்வி மயிலாம்பிகையின் மணவினை கூற்று. இருவரும் அன்பால் ஒருவராகிறோம், ஒருவருக்கொருவர் உறுதுணையாகிறோம். உண்டியும் உடையும் உறையுளும் தருவேன், கண்டியும் கொழும்பும் காசியும் காட்டுவேன். காட்டிலும் மலையிலும் கடலிலும் தொடருவேன், வீட்டிலும் வெளியிலும் நின்னிலை வகலை. உள்ளமும் உயிரும் உனக்கே ஆகும், வெள்ளமும் புயலும் விளையாதொழிக. பள்ளமும் கிடக்கும் பசும்புல் மெத்தைய கொள்வோம் உழைப்போம் கொடுத்தே ஓம்போம். ஊரெல்லாம் வந்திட அறங்கள் புரியும், நேரிய புரிந்து நெடிது வாழ்வோமே.
துணைக்கு ஏலோ ஆண்மகனாய் என்னோடு ஏலோ தோள்புறத்தில் இருந்து வலை ஏலோ வீசிடுவான் 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 ஏலோ 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 மணல் மீது படமொன்று கேறும் சில வேளை அதை வந்து கடல் சிறு நண்டு மணல் மீது படமொன்று கேறும் சில வேளை அதை வந்து கடல் கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயமொன்று காணும் கடல் மீது இவள் கொண்ட பயமொன்று காணும் ஏலையேலோ தத்தை தாம் ஏலையேலோ ஏலையேலோ தத்தை தாம் இடமே புதிதாயிருக்கிறது. முந்தலிலே இப்போது 3 புது கல்வீடு. பேயால் இருந்த இடமே தெரியவில்லை. போய்விட்டாய் நீயும். மிகப்பெரிய புள்ளிகளும் சாய்கின்ற காலம். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஈவது விளக்கே. வேயப்படாமல் இன்றும் இருக்கிறது. சங்கர பிள்ளை கடையே காணோம். அது மேனேஜர் விழுந்து வந்துட்டோ. ஓமனே ஓ என்ன மேனேஜர்? சங்க கடையே சரியா பெருத்திருக்கு. ஒரு யார் 12 ரூபா இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. நாயப்ப இப்போது 490 கூடி இருக்கும். குலை குலையாய் காய்த்திருக்கும் தென்னை நிறைந்த திருவர் வளவில் என்ன இது? ஒன்றையுமே காணோமே. கடவுளே, மாதாவின் கோவில் மணிதான் அதே காற்றில் ஏதேனும் மாற்றம் இல்லாமல் எழுகிறது. சாதல் நிகழ்வை தவிர்க்க முடியுமே. தாயோ மகனோ, தகப்பனோ பேரனோ, காயோ பழமோ இக்காற்றுக்கு வீழ்கிறது. என்ன இது? என்ன இது? என்னுடைய வீடு அங்கே. என் வீடு இருந்த இடத்தையே காணவில்லையே. என் வீடு அம்மா, நான் மாயன். அரிய குட்டி பெத்த மகன். நீயும் மாறாதிருக்கிறாய். நீயே சொல். என் வீடு அங்கே.
என் சிறு வீடு கொட்டில்தான். எங்கே அது? என் மனைவி, என் மகன், வீட்டையும் காணவில்லை. வீட்டுக்கு முன்புறத்தே நீட்டுக்கு நின்ற நிறை பூவரசுகளும் எப்புறத்தும் காணோமே. என்ன முழுவதையும் சப்பி விழுங்கியது தாயே. தகுமோடி ஈஸ்வரி, நாம் மனுஷர் கணத்தின் மத்தியில் உள்ள துளிப்பொழுதொன்றில் உனக்கால் மத்தாய் கடைய மறுகரையில் போய்விடும். காற்றின் பிழைக்கு கடலம்மா நீ பொறுப்பா? சீற்றம் உனக்கும் வரும் தான் சில வேளை. என்ன செய்வோம்? என் பிள்ளை, என் மனைவி, என்னடா வந்து என்னடா வந்து என்னடா அரிய உத்திமா எனது வீடு. மறுபடியும் கேட்கிறேன், என்னடா அம்பி, என்னடா அரிய உட்டி மாயிறது வீடு, மயிலாம்பிகை வீடு. சின்ன பயலோ திரும்பியும் பாரானாம். வயதிற்கும் பேரன், இதை உனக்கு தொட்டு சுழுவாய் இழுக்க தெரியாது. குப்பை மெதுவாய் வளைத்து பறிக்கிற பூ போல இதை உனக்கு கலட்ட தெரியாது. காப்பறி உடன் நிறைய இல்லை. என்ன இது சாப்பிடுவாயக்கம் சரியாக? சும்மா பகடி விடுகிறாய். கோபித்து விட்டாய் சுருக்கு. வா, இந்த கொய்யாவை கண்டொரு கால் இந்த கதை கேட்க வேண்டும். நான் கண்டறியாத கதைகள். வயதுக்கு மூத்தவரோடு முறையாக பேசப்போவா? பாத்தியலே, சும்மா இருக்க பரபரன்று நீங்கள் தான் என்னை நெருக்கிறீர்கள் சண்டைக்கு. கொல்லாதவன் நீயா? பொறு பொறு, நான் ஒன்று கேட்டேன், அதனை கிதியாய் மறந்து விட்டாய். என்னடா தம்பி, எதடா அரிய குட்டி மாயறது வீடு? சொல்லடா தம்பி, சுணங்காது. எனக்கென்றால் இந்த இடமே புதிதாய் இருக்கிறது. மாயர் இப்போதில்லையே வீட்டில். அவருடைய மனைவியும் மகனும் இருந்தால் சரி, போதும் அவ்வளவு. கோயிலுக்கு போனா விடியும் முன்னர் கும்பிட. உனக்கு அந்த மாயருடைய மயிலை தெரியுமே? ஓ எஸ், அதோ அதுதான் வீடு. உனக்கு அந்த மாயருடைய மகனை தெரியுமே? மன்னவனை. ஓ எஸ். அவனுக்கும் உன் வயதே இருக்கும் இப்போது. இதென்ன கதைக்கிறீர்கள்? மன்னவன் நான் தானே நினைக்கிறீர்கள்? மன்னவனோட தம்பி, மன்னவனோட தம்பி, மன்னவனோட தம்பி. நான் அப்போதே நினைத்தேன் என் மகன் என்று. இப்போது அருகே இருக்கிறேன்.
எல்லா அலைவும் இத்தோடு முடிந்ததடா. அம்மாவை கேட்டால் அதெல்லாம் தெரிந்துவிடும். வீட்டுக்கு போவோம். குழந்தைகளை சாக்குக்குள்ளே போட்டு கொண்டோடுகிற பிள்ளை பிடிகாரன் நீங்கள் என்கிறது என்ன நிச்சயம்? சரி, நாங்கள் போய் அம்மாவை கேட்போமே. நல்லதையா, ஐயா இறந்து பலகாலமாயிட்டான். பொய் தம்பி எல்லாம். நீ பூரணியை பள்ளிக்கு 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நாளைக்கு பள்ளி இல்லை. இன்றைக்கு போகவில்லை. நான் காய்ச்சல். கள்ளம்படுத்துகிறேன் என்று நினைக்கிறீர்கள்? நான் என்ன இன்னும் குழந்தையே? எல்லா கணக்கும் எனக்கும் தெரியாதே. கூட்டல், கழித்தல், குறைத்தல், பெருக்கல், நீட்டல் அளவை, முகத்தல் அளவை. அம்மா அடிக்கிறவே உனக்கு. பேசுறவ பின்னம், தசமம், பெரிய பிரித்தல்கள். 8 பேர் 9 நாட்கள் உழைத்து கட்டிய வீட்டை 2 பேர் கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் தெரியுமே? பேசுற வேண்டியே என்னண்டு பேசுறவா? மீசை இன்னுமில்லை, மிடுக்கை பார் அப்பறை போல். கட்டிய வீட்டை மறுபடியும் கட்ட யாரால் இயலும்? இடிக்கலாம் வேண்டும் என்றால். கட்டிய வீட்டை இடித்தல் சரியில்லை. வெட்டி நடப்போம். உனக்கு பள்ளி முட்டாய். இவ்வளவு போதாது எனக்கு. கடைக்கு வா, எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி தருகிறேன். சின்னையா சுகமே. ஓ, நல்ல சுகம். என்னையா கேட்கிறீர்கள்? இப்போது அவர்தானே சங்கத்திற்கெல்லாம் தலைவர், தெரியாதே? ஆசிலனை போல் வர வேண்டும் நீயும். என்ன ஆசை எனக்கும் அதுதானே. என்னை போல் சிங்கப்பூர், கல்கத்தா, சென்னை, பினாங்கன்று நீ அலைதல் வேண்டாம். நெடுங்காலம் ஏனையிலே நீ கிடந்த போது நடந்தேன் கடல் மீது. இன்றுதான் மீள எனக்கு கிடைத்ததப்பு. இன்றுதான் என் இரு கண்களால் உன்னை பார்க்கிறேன். அன்றைய நாளின் பிறகு. இன்றைய நாள் ஐயா? அன்றைக்கு கஜி நாள். அதோ அங்கே நம் வீடு நின்ற காலத்தில் ஒரு நாள். சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கேறும். சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும், கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். ஏழையிலோ கத்தை தான், ஏழையிலோ கத்தை தான், ஏழையிலோ கத்தை தான், ஏழையிலோ கத்தை தான். நிலவின்றி வெள்ளிகள் மட்டும் வெளிப்பட்டு நெத்தலி போல் துள்ளியன. சாம பொழுது. தொடர்ந்து உடலை கிள்ளும் ஓர் காற்று கிடக்கும் கடல் மீது மெல்ல நடந்து திரிந்து வருகிறது. பிள்ளையார் கோயில் மணியோசை ஊரவர் உள்ளம் சிலிர்க்கு உயர எழுகிறது. தென்னோலையிலே குருவி சிறகசைக்க சின்ன ஒலிகள் தெரிக்கும் அமைதியிடை கும்மாவி எழுப்ப திரும்புகிறேன். அம்மையிலே சம்பல் அரைக்கிறது கேட்கிறது.
ஏற்றி வைத்து நெகிழ்ந்த பழஞ்சோட்டில் மோறு ஊற்றி நேற்றி வைத்த மோதக வள்ளி கிழங்கு கறியோடு பச்சடியும் போட்டு பிசைந்து தருகிறான். பிறகும் சிறிய பொதியொன்றை தந்து நின்று கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயமொன்று காணும். கடல் மீதில் இவள் கொண்ட பயமொன்று காணும். போய் வருக என்றாள். வெள்ளனவே என்று திரும்பி விட வேண்டும். பிள்ளையார் கோயில் பெரிய திருவிழா பார்ப்பதற்கு போவோம். என்ன சொல்ல? கைவிளக்கை நோக்குறது காற்று. நொடிக்குள் அதனை மீண்டும் ஏற்றி எடுத்தான். எடுத்த சவலோடு வந்தேன் ஒழுங்கையிலே. வாசல் வரை மயிலி வந்தான். நடந்தேன். இருளில் உறைந்து விட்டான். கண்ணாத்தை அக்கா வழியிலே கண்டு விட்டா. என்னடா மோனை இது? காற்றோர் புதிய விதமாய் கணக்கிறது. தூற்றலும் கொஞ்சம் தொடங்கி இருக்கிறது. போகத்தான் வேண்டுமெனில் போய் சுகமாய் வந்து விடு. ஆகட்டும் என நடந்தேன். அதோ கிடந்த கட்டுமரத்தை கடலிலே இழுத்து விட்டேன். கெட்டித்தனமாய் கிழக்கே உயரப் போய் வென்று வருதல் வடிவேல் ஏலேலோ தத்தைதா ஏலேலோ 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 வெடுக்கன்று மின்னல் 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 மீண்டும் வெடுக்கன்று மின்னல் 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 கண்ணம் தெரிக்கும்படி இடி 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 கண்ணம் தெரிக்கும்படி இடி 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 காற்று மத்தாய் கடலை கடைகிறது காற்று மத்தாய் கடலை கடைகிறது காற்று மத்தாய் கடலை கடைகிறது காற்று மத்தாய் கடலை கடைகிறது காற்று மத்தாய் கடலை கடைகிறது. எரியும்
கடல் மடியில் அவன் புரண்டான். கையில் பட்ட கட்டையுடன் அவன் மிதந்தான். கரையில் சேர்ந்த உடல் உலைந்து உயிர்த்து மீண்டான். காட்டின் கூடுபல யுகம் நடந்தோர் ஊரை கண்டான். தொடர் தொடராய் தடை தடுக்க துடித்தான். தோற்ற துணிவுகளை துளி துளியாய் மீட்டான். சொந்தத்திடல் நிலத்தில் அவன் ஒரு காலை வைத்தான். சிற்றரும்பாய் உலகினையே சுற்றி மீண்டான். சிற்றரும்பாய் உலகினையே சுற்றி மீண்டான். ஐயா, இதுதானே எங்களது வீடு? மீதானே தம்பி. நாய் கடித்து போடும், மெதுவாக வாருங்க. நட தம்பி முன்னாலே. அம்மா, அம்மா, வாயடித்து போடம்மா. ஐயா வருகிறார். அம்மா. மயிலி. அது யார்? அது நான். நீங்களும்? நீண்ட நாள் நினைவெல்லாம் நீயாக ஓடி, நெடுந்தூரம் ஓடி மீண்டு விளைய இருந்ததம்மா. யார் பிள்ளை? என்னுடைய குழந்தை. எவன் குழந்தை? என் குழந்தை என்ன? எத்தனையோ ஊர் இருந்தது என் வழியில் நான் வாழ. அத்தனை ஊர் நான் துறந்து இத்தரைக்கு மீள வந்தேன். இத்தரையே என்னை பெற்ற அத்தரை என்றெண்ணி வந்தேன். என் மகவை ஈன்றவளை காணுதற்கு என்று வந்தேன். ஆழ்கடலை குலைத்தாட்டுகின்ற பொல்லாச்சூரையினை கொடிதென்றிருந்தேன். இன்றோ ஈரமில்லா இந்நிலைமை கொடிதானதே. ஈரமில்லா இந்நிலைமை கொடிதானதே. ஆண்டாண்டுகளாய் அவளை தனிய விட்டு நீண்ட நெடும் பயணத்தை நீயும் புரிந்திருந்தால் சுற்றாதிருக்கும் உலகென்றே சொல்கிறாய். கற்றோர் நினைத்து இவளை கட்டி வைத்தோம். மாயரே, அற்புதமாய் திரும்பி வந்துள்ளேன். கற்பனைக்கு எட்டாத கடவுள் விளையாட்டு. செத்தா எனவே இருந்தோம், திரும்பி விட்டாய். உத்தமியின் மேலே ஒரு குற்றம் எண்ணாதே. குற்றத்தை யாருக்கு பிரித்து கொடுக்கலாம் என்பதல்ல ஐயா நான் இவ்வேளை எண்ணுவது. ஜப்பான் நிலத்தில் கடலாட்சி கட்டுப்பெற கப்பலெட்டுக்கும் கருத்தொண்டு கொண்டிருந்தேன். அப்படி என்றால் அவளை அழைத்து போ. என்னுடைய வீட்டில் தனியே இருக்கிறேன். மன்னவனை என்னோடு இருக்க விடலாமே.
சோறுனக்கு காய்ச்சி தருவேன், சொல் தம்பி. என்ன கதைகள் கதைக்கிறாய் கண்ணாத்து? எண்ணம் எனக்கொன்றுள்ளது, அதை கேட்கிறோம். எங்கள் மடத்தில் புராண படலங்கள் என்றும் ஒழுங்காய் நடக்கிறது. நீ அங்கே வந்திருந்தடா. எங்களைப் போலல்ல, வயதில் இளையவர். உல்லாசை பற்றி அறையலுற்றேன். ஊருக்கு ஒப்பா இருக்கும் என் கோயில். நீ பாடுவதில் வல்லவர், படனம் புரிவதும் ஓடுமாக்கும் மிகவும் நன்றாக. ஆதலால் நீ அங்கே வந்திருந்த. ஆண்டவனாரை போற்றுவேன். எனினும் அவர் விளையாடல்கள் விளைவார். பூண்டனை இந்த ஊரை பிடுங்கி போட ஒரு புயலையும் புரிவார். மாண்டது போல் மயங்கி வீழ்ந்திடில் நான் மனிதரா? மறுபடி துணிவோம். வேண்டியவாறு வேண்டிய விளைக்கும் வேட்கையில் வீருடன் முயல்வோம். ஆம், வேண்டும் செயல்கள் வேறும் நமக்குள்ளது. நீண்ட பயணம் நடந்து திரும்பி வந்தேன். மீண்டும் தொடரும் விருப்பம் கிடையாது. எங்கள் கடலில் எனக்கோர் தொழில் இருக்கும். எங்கள் கரையில் எனக்கோர் துறை இருக்கும். என்னவா, என்னோடு வருவாயா? போரணமா என்ன? புயலுக்கு நான் பயமே. என்னோடு வர இதுவரை நீ விட்டதில்லை. அண்ணருடனே அனுப்பவும் கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக நான் வருவேன். பின்னர் வராமல் பிறகு இங்கே வந்து விடு. வாதம்பி போவோம். உங்களது தூண்டில் உலகம் முழுவதும் என்னுடையதல்ல, பிறரும் உரியவர்கள். வாதம்பி போவோம். அண்ணன், விலைக்கு கடன் இருக்க சங்கம் இருக்கு. சரி, நான் வருகிறேன். சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று சேரும். சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். எரிகின்ற கடல் என்று மனிதர்கள் அஞ்சார். எரிகின்ற கடல் என்று மனிதர்கள் அஞ்சார். எது வந்த வெளிவென்ன அதை வென்று செல்வார். எது வந்த வெளிவென்ன அதை வென்று செல்வார். ஏலையேலோ தத்தை தான் ஏலையேலோ, ஏலையேலோ தத்தை தான் ஏலையேலோ, ஏலையேலோ தத்தை தான் ஏலையேலோ. எப்படியே எழுக்கிறது அவ்வளவு மீன்களினை ஒரு நிமிடத்துக்குள்? என்ன விதம்? ஆகாய வள்ளிகளை அள்ளி கணக்கிட்டு போகும் வழியும் புலமும் வருகிறது. ஏலையேலோ தத்தை தான் ஏலையேலோ, ஏலையேலோ தத்தை தான் ஏலையேலோ, ஏலையேலோ தத்தை தான் ஏலையேலோ, ஏலையேலோ தத்தை தான் ஏலையேலோ,
தத்தை தா மேலையேலோ ஏலையேலோ தத்தை தா ஏலையேலோ ஏலையேலோ தத்தை தா மேலையேலோ. கட்டுமரம் மேலோ ஏலோ தோணியுண்டு ஏலேயேலோ கடல் நிறைய ஏலேயேலோ வேலையுண்டு ஏலேயேலோ பட்டமரம் மேலோ ஏலோ போலிருந்து ஏலேயேலோ வயநிழுக்கும் மேலோ ஏலோ எண்ணம் இல்ல ஏலேயேலோ வெய்த்தடிக்கும் மேலோ ஏலோ பேமழையில் ஏலேயேலோ வீதி படா ஏலோ ஏலோ நெஞ்சமுண்டு ஏலேயேலோ நேர்ந்து விட்ட ஏலோ ஏலோ தீங்குகள ஏலேயேலோ இணைந்திருக்க ஏலோ ஏலோ நேரம் இல்ல ஏலேயேலோ 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 ஆவல ஆவல ஏலோ ஏலோ ஐயையாவல ஏலோ ஏலோ ஆவல ஆவல ஏலோ ஏலோ ஐயையாவல ஏலோ 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 வெள்ளாப்பிலே இருந்து ஏலேலங்கடியேலோ வெறு தொழில் பார்க்கவில்லை ஏலேலங்கடியேலோ உள்ளம் சிறிதெனும் ஏலேலங்கடியேலோ கடல நீ இறங்கு ஏலேலங்கடியேலோ ஏலேலோ தத்தைதா ஏலேலோ ஏலேலோ தத்தைதா மேலேலோ ஏலேலோ தத்தைதா மேலேலோ ஏலேலோ தத்தைதா மேலேலோ ஆசையுடன் வலையை ஏலேலங்கடியேலோ ஆதரித்தெடுத்து வந்தோம் ஏலேலங்கடியேலோ ஓய்வறிய காரணத்தால் ஏலேலங்கடியேலோ ஆறும் மகிழ்வடைய ஏலேலங்கடியேலோ ஏலேலோ தத்தைதா ஏலேலோ ஏலேலோ தத்தைதா மேலேலோ ஏலேலோ தத்தைதா ஏலேலோ ஏலேலோ தத்தைதா மேலேலோ ஏலோ தத்தைதா மேலேலோ மேலேலோ 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 தத்தைதா மேலேலோ